السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாசின் என்கிற அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை துவக்கமாக நான் ஓதி காட்டினேன். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதனுடைய வரையறைக்குள்ளே நீந்தி செல்கிறது என்கிற இது பொருள். திருக்குரான் ஒரு அறிவியல் நூல் கிடையாது. ஆனால் 750 வசனங்கள் சயின்ஸை பற்றி, விஞ்ஞானத்தை பற்றி பேசுது. அதில் ஒரு வசனம் இந்த சூரியனை குறித்து பேசுகிற வசனம். சூரியனுடைய ஒளி என்பது சூரிய அந்த பகுதியினுடைய மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், ரசாயன மாற்றங்களினால் தான் அந்த வெளிச்சமே ஏற்படுகிறது. ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, தொடர்ந்து ஒரு 500 ஆண்டு காலமாக அதனுடைய வெளிச்சம், அதனுடைய ப்ராசஸ் நீர்த்து கொண்டே வருகிறது. ஒரு நாள் அது அழியும் போது உயிரினங்கள் அழியும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் உலகம் ஒரு நாள் அழியும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்தகர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முஸ்தகர் என்பது தீர்மானிக்கப்பட்ட இடம் அல்லது தீர்மானிக்கப்பட்ட காலம் என்று இதனுடைய பொருள் கொள்ள முடியும். பூமி தட்டையானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே முதலாக 1597 தான் கடல் பயணம் மேற்கொண்ட சர் பிரான்சிஸ் டிரேக் என்பவர் பூமி உருண்டை என்கிற ஒரு உண்மையை அவர் சொன்னார். ஆனால் பூமி உருண்டையானது என்கிற இந்த தத்துவத்தை திருக்குர்ஆன் ஏற்கனவே சொல்லிவிட்டது. யுகவ்விருல் லைல அலன் நஹார் வ யுகவ்விருல் லைல அலன் நஹார், யுகவ்விருல் லைல அலன் நஹார் வ யுகவ்விருன் நஹார் அலல் லைல். பூமியின் இரவின் மீது பகலை சுற்றுகிறான், பகல் மீது இரவை சுற்றுகிறான். சுற்றுதல் என்று வந்தாலே அது உருண்டை என்கிற வடிவத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பூமி தட்டை என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்த பேசிக்கொண்டிருந்த போது சர் பிரான்சிஸ் டிரேக் என்பவர் தான் இந்த கடல் பயணத்தின் வழியாக இந்த தத்துவத்தை உலகத்துக்கு உண்மை சொல்லுகிறார். ஆனால் திருக்குர்ஆன் அதற்கு முன்னமையே சொல்கிறது. சரி, உருண்டை என்று சொன்னால் ஒரே அளவு உருண்டையா, சம அளவுள்ள உருண்டை என்று சொன்னால் அப்படி கிடையாது. அது ஒரு முட்டை வடிவத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வல் அர்த பஅத ذلك தஹாஹா. தஹாஹா என்றால் சொன்னால் தீக்கோழி. இந்த தீக்கோழியினுடைய முட்டை எப்படி ஒரு விதமான உருண்டை வடிவத்தில் இருக்கிறதோ, சமமான உருண்டை வடிவம் அல்ல, அது ஒரு விதமான உருண்டை வடிவம். அந்த உருண்டை வடிவத்திலே இருக்கக்கூடியது தான் இந்த பூமி என்று அல் குர்ஆன் ஷரீஃப் பேசுகிறது. திருக்குர்ஆனை ஆராய நிறைய விஞ்ஞானங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டார். ஆதத்தினுடைய பிரதிநிதிகள் தான் நாம். எனவேதான் இன்றைக்கு புதிய புதிய விஷயங்கள் எது வந்தாலும் அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கிறது. அதனோட ஆற்றல் அவன் பெற்றிருக்கிறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு என்று புதிதாக இன்றைக்கு வந்திருக்கிறது. அதையும் அவன் கற்றுக்கொள்கிறான். எதிர்காலத்தில் இதையும் தாண்டி ஒன்று வந்தால் அதையும் அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதத்திற்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டார். எல்லாமும் எல்லா மனிதர்களுக்கும் தெரியுமா என்று சொன்னால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனித இனத்தில் இதை சாத்தியமாக்கக்கூடிய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலருக்கு பொறியியல் தெரியும் என்று சொன்னால், ஒரு சிலருக்கு வானவியல் தெரியும், ஒரு சிலருக்கு விஞ்ஞானம் தெரியும், ஒரு சிலருக்கு மார்க்கம் தெரியும் என்று பிரித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகளை கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் ஆதத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு உலகத்தினுடைய அத்துணை வளங்களும் அத்துணை அருளும் அத்துணை அறிவும் அவர்களுக்கு கைவரப்பெறும் என்கிற தகவல் தான் அந்த ஒற்றை வசனத்திலே ஒளிந்து கிடக்கிறது. வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. உலகத்தினுடைய அத்துணை விஷயங்களையும் மொத்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவேதான் மனிதன் இன்றைக்கு என்ன வந்தாலும் சரி,
அவற்றை அந்த எத்தகைய சூழ்நிலை மாறினாலும் சரி தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக, அறிவு ரீதியாக, ஆன்ம ரீதியாக தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இப்படி எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு வேதமாக அல் குர்ஆன் இருக்கிறது. வேதம் என்று சொன்னால் வெறுமனே ஓதி வணங்குவதற்காக மட்டுமல்ல, இது அதை தாண்டி வாழ்க்கைக்காகவும் இருக்கிறது. ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் தான் வேதம். வெறுமனே ஓதிக்கொண்டு பாராயணம் செய்து கொண்டு இருப்பதற்காக அல்ல, அது வாழ்வியலுக்கான வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புத்தகமாக அல் குர்ஆன் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்று கேட்கிறார். இந்த திருக்குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, உங்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா என்று கேட்கிறான். கிட்டத்தட்ட 10 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் சிந்திப்பதில்லை என்று கேட்கிறார். எனவே வேதத்தை வெறுமனே ஒரு வேத புத்தகமாக, பாராயணம் செய்யக்கூடிய புத்தகமாக பார்க்காமல், அது வளர்ந்து வரக்கூடிய அறிவியலுக்கான முன்னோடிகளை, உள்ளே உள்ள விஷயங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக பார்க்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், யார் எப்படி அணுகுகிறார்களோ அதுபோலத்தான் அது விடையை கொடுக்கும். ஒரு இலக்கியவாதி திருக்குர்ஆனை பார்த்தால் அது இலக்கியத்தை கொடுக்கும். ஒரு அரசியல்வாதி திருக்குர்ஆனை படித்தால் பார்த்தால் அரசியலை கற்றுக் கொடுக்கும். ஒரு குடும்ப தலைவன் அந்த குர்ஆனை படிக்கிற போது குடும்பத்தை எப்படி வழிநடத்துவது என்று அது கொண்டு கற்றுக் கொடுக்கும். அதுபோல ஒரு விஞ்ஞானியை பார்க்கிற போது அந்த விஞ்ஞானத்தை, வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானத்தை, எதிர்காலத்தினுடைய விஞ்ஞானத்தை எல்லாம் அந்த திருக்குர்ஆன் கற்றுக் கொடுக்கும். இப்படி எதை கேட்டாலும் திரும்ப கொடுக்கக்கூடிய அளவிற்குத்தான் அது இருக்கிறது. ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வானத்தை குறித்து பேசும்போது திருப்பி தரும் வானம் என்று சொல்கிறார். இன்றைக்கு சேட்டலைட் போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய செய்திகளை திரும்ப தருகிறது. நாம் அனுப்புகிற செய்திகள், நாம் பேசுகிற உரையாடல்கள் எல்லாம் அங்கே சென்று திரும்பி நம்முடைய காதுகளுக்கு வருவதாக நவீன விஞ்ஞானங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை அன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், திருப்பி தரக்கூடிய வானம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை, அந்த வானம் என்பது நாம் கொடுக்கக்கூடியது அப்படியே திரும்ப தரும் என்கிற ஒரு பொருளும் இருக்கிறது. இப்படியே ஆராய்ச்சி செய்து கொண்டே போனால் இந்த வேதத்தினுடைய மகிமையை சொல்ல முடியாது. எனவே திருக்குர்ஆன் என்பது அடிப்படையில் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல, அதே சமயத்தில் விஞ்ஞானத்திற்கும் வழிகாட்டக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. இந்த வேதத்தை படித்து உணர்ந்து வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அத்தகைய பாக்கியங்களை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.